டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் திருவிக நகர் தொகுதியே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. எல்லா சோஷியல் மீடியாக்களும் சரி, எல்லா மீடியாலும் சரி, பயங்கரமாக வந்து என்ன பண்ணிச்சுன்னா இந்த திருவிக நகர் தொகுதியை பற்றி பேசப்பட்டது. குறிப்பாக திருவிக நகர் தொகுதி எம்எல்ஏவும் மேயர் பிரியாவையும் பயங்கரமாக லிங்க் பண்ணி பேசப்பட்டது. ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது அப்படின்னு கூட சொல்லணும். திருவிக நகர் தொகுதி எம்எல்ஏ பல்லவி அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்டு கூட எல்லாருமே அந்த பக்கம் திரும்பினாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெரும் ஒரு பெண்களுக்கு இடையான சண்டை எப்படி இருக்கும் அப்படின்றது தான். இப்போ பொதுவாக கூட பெண்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டானா எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இங்கே வந்து ஒரு அதிகார மோதல் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் பெருசா நீ பெருசா, எம்எல்ஏ பெருசா மேயர் பெருசா, யாருக்கு இங்கே அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இங்கே போச்சு அப்படின்னு சொல்லணும். ஒரு ஸ்கூல் திறப்பு விழாவில் பல்லவி அவர்கள் முதல்ல ரிப்பன் கட் பண்ணுறதும், அதுக்கப்புறம் இவங்க மெழுகுவத்தி கொடுக்காம இருக்கிறதும், இது மாதிரி மாறி 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 என்ன பண்ணிச்சுனாங்க, ஒரு போட்டா போட்டி கொடுத்தாங்க. இதில் ரெண்டு தரப்பினரும், அது குறிப்பாக பல்லவி தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, புரோட்டோகாலாக உங்களுக்கு தெரியல, அதாவது மேயர் பிரியா வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்க, கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க, அவங்களுக்கு புரோட்டோக்காலே தெரியல, அப்படி இப்படின்னு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு பேசினா, ரொம்ப சைலண்ட்டாக சிரிச்சுட்டு பேசினா இவங்க பேசுறதெல்லாம் உண்மை அப்படின்னு பலரும் நினச்சிக்கிறாங்க போல இருக்கு. எப்போ தான் இந்த டோனெல்லாம் மாற்ற போகிறீங்க, ஆட்டிடியூடெல்லாம் மாற்ற போகிறீங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அவங்க பேட்டி கொடுக்குற ஒவ்வொரு சேனலை பாருங்கள், சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவாங்க. அவங்க பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வேலையை செஞ்சுட்டு போகணும், மக்களுக்காக நம்ம செய்கிறோம், அதனால் நம்ம செஞ்சுட்டு போகணும், அவங்களுக்கு புரோட்டோக்கால் தெரியல, அவ்வளோதான், நம்ம என்னங்க பண்ணுறது, நம்ம மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறோம், அப்படியே மக்களுக்கு அப்படியே சேவை செஞ்சுட்டு போவோம், அசிங்கப்பட்டா என்ன, எல்லாம் விஜயண்ணாக்காக தானே அசிங்கப்படுறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி பேசுனா மக்களுக்கு பா எந்த அளவுக்கு பாவம், ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு வந்து இவங்க கஷ்டப்படுறாங்களே, மக்களுக்காக இது பண்ணுறாங்களே அப்படி இப்படின்னு. ஆனால் இவ்வளவும் நாகடாகமா, ட்ராமாவா அப்படின்னு தான் நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நடக்கிற சம்பவங்கள்லாம். இதுவே நீங்கள் மேயர் பிரியா அந்த நேரத்தில் கேஷுவலாக அவங்க சொன்னாங்க, நடந்தது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அவங்க கேஷுவலாக சொன்னாங்க. ஏங்க எங்களுக்கு வந்து அசிங்கப்படுத்தணும், அவங்கள வந்து கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் எங்களுக்கு இல்லை, புரோட்டோக்கால் இது தான். அதாவது ரெண்டு விதமான புரோட்டோக்கால் இருக்குது. ஸ்டேட் புரோட்டோக்கால் ஒன்று இருக்குது, கார்ப்பரேஷன் புரோட்டோக்கால் ஒன்று இருக்குது. ஸோ கார்ப்பரேஷன் புரோட்டோக்கால் படி தான் நாங்கள் நடந்துக்கிட்டோம், நாங்கள் செயல்பட்டோம். ஸோ இது வந்து நாங்கள் வந்து அவங்கள அசிங்கப்படுத்தணும் அது பண்ணல. இன்னும் சொல்ல போனால் ஃபங்க்ஷன் வந்து 8:30 மணிக்கு தான், ஆனால் அவங்க 9:30 மணிக்கு தான் வந்தாங்க. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் என்ன பண்ணோம், ஐஏஎஸ் ஆஃபீஸர் வெயிட் பண்ணுறோம், நாங்கள் வெயிட் பண்ணுறோம், எல்லா கவுன்சிலர் வெயிட் பண்ணுறாங்க, எல்லோரும் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணி தான் இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். அவங்கள அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் அப்படின்னா நாங்கள் எப்போவே என்ன பண்ணிவிடுவோம், நாங்கள் ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருப்போம், அவங்க எல்லாமே நடத்திட்டு இருப்போம். ஆனால் அவங்க வரணும் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்பினர் சொன்னாங்க. இதில் வந்து நியாயமாக எது நடந்ததோ, உண்மை ஃபேக்சர் என்னவோ அது என்ன பண்ணாங்க, மேயர் பிரியா சொன்னாங்க. ஆனால் இதை வந்து ட்ராமா பண்ணி பேசி இப்படி மாற்றி அப்படி மாற்றி சொன்னது பல்லவி அவர்கள் அப்படின்றது குற்றச்சாட்டு அப்போ இருந்தது. ஸோ இது சம்பந்தமாக இன்னைக்கு சட்டமன்றத்தில் உரிமை மீறல் நோட்டீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, சபாநாயகர்கிட்ட பல்லவி கொடுக்குறாங்க. இதுமாரி மேயர் பிரியா வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னை கேவலப்படுத்திட்டாங்க, அவங்க மேலே வந்து உரிமை மீறல் வந்து கொண்டு வரணும், விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இதை படித்து பார்த்த சபாநாயகர் அவர்கள் தெள்ள தெளிவாக தெரியுது இது யார் மேலே தப்பு அப்படின்னு. ஏன்னா அவருக்கே தெரியும், சபாநாயகருக்கு ஜேசிடி பிரபாகர் ஐயா அவர்களுக்கே தெரியும், தாவேக்கால பல பேருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாது, புரோட்டோகால் என்னன்னு தெரியாது. ஸோ இவங்க வந்து ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறில் இது மாதிரி வந்து சண்டை போட்டிருக்கிறாங்க அப்படின்றது அவருக்கே தெரியும். தெரிஞ்சதுனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, மேயர் பிரியா மேலே தப்பு கிடையாது ஓப்பனாக சொல்கிறார். மேயர் பிரியா மேலே தப்பு கிடையாது ஓப்பனாக சொல்கிறாரு. சட்டமன்றத்தில் எல்லாமே ரெக்கார்டடு, ஓகேங்களா. சட்டமன்றத்தில் உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்குறீங்க, சபாநாயகர் இதை தீவிர ஆலோசித்து எல்லாத்தையும் விசாரித்து எல்லாமே பேக்ரவுண்டில் இருக்கிறது எல்லாமே விசாரிக்கிறார். இந்த நோட்டீஸ் மேலே கண்டென்ட் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தெள்ள தெளிவாக பதில் சொல்கிறாரு. நல்லா நோட் பண்ணி பார்க்கணும், சபாநாயகருடைய ஸ்பீச்சு மேயர் பிரியா மேலே எந்த தவறும் கிடையாது. இங்கே புரோட்டோக்கால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிலர் புரியாமல் இங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குது. யார் மேலே, பல்லவி மேலே அவங்க சொல்கிறாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, புரோட்டோக்கால் விதி அப்படின்றது தெரியாமல் இங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குது அப்படின்னு. மேயர் பிரியா அவங்க 5 வருஷத்துக்கு மேலாக இந்த மேயர் பிரியாவாக இருக்கிறாங்க. சில புரோட்டோக்கால் அவங்களும் புதுசு தான்,
அவங்கள வந்து நம்ம வந்து இது பண்ண அவங்களும் புதுசு தான், வரும்போது அவங்களும் புதுசு தான், ஒன்றுமே தெரியாது. மேயர் பிரியா ஃபஸ்ட்டு முதல் பெண் மேயர் அப்படின்றதுல எந்த இது மாற்றம் இருக்குது. மேயர் பிரியாவும் புதுசு தான், அவங்க மேயராக வரும்பொழுது அவங்களும் புதுசு. ஆனால் கற்றுக்கிட்டாங்க, பல விஷயங்கள் வந்து கற்றுறாங்க. ஆரம்பத்தில் நிறைய மிஸ்டேக் பண்ணாமலாம் கிடையாது. நம்ம வந்து உண்மையை சொல்லணும். அவங்க வந்து பண்ணலை, அவங்க பண்ணாங்க, ஆனால் அதை கற்றுக்கிட்டாங்க. ஸோ உங்களை மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு அதிகாரத்துக்கு வந்துட்டு இந்த ஆர்வக்கோளாறில் செய்வாங்கள்ல, அந்த மாதிரிலாம் அவங்க செய்யலை, கற்றுக்கிட்டாங்க. நம்மளுடைய மேயர் பதவினா என்ன, அதுக்கான வேலைகள் என்ன, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே ஆரம்பத்தில் கற்றுக்கிட்டாங்க. ஸோ இங்கே பல்லவி அவர்கள் இவங்க கற்றுக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்குது. இன்னொன்று, புரோட்டோகால் அப்படின்ற விஷயமே உங்களுக்கு தெரியல. ஸோ யாரோ உங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக சில புரோட்டோகால் விதிகளை நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. ஆனால் இங்கே ஜேசிடி பிரபாகர் யார் ஆள்? உங்கள் ஆள். அவரே தெள்ள தெளிவாக சொல்கிறாரு, மேயர் பெரியா மேலே தப்பு இல்லை, பல்லவி மேலே தான் தப்பு, புரோட்டோகால் என்ன அப்படின்றது தெரியாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னவர் ஜேசிடி பிரபாகர் ஐயா, நம்ம சபாநாயகர் அவர்கள். ஸோ இதில் உரிமை மீறலில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை தவிர்த்துட்டு ஆணையர்களுக்கு, மாநகராட்சி ஆணையர், நகராட்சி ஆணையர்களுக்கு இந்த புரோட்டோகால் விதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில சர்க்குலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இங்கே ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். இப்போது மாநகராட்சி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அதுக்கு தலைமை தாங்குற முதலமைச்சர், ஓகேங்களா, அதுக்கப்புறம் அமைச்சர், அதுக்கப்புறம் மேயர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், எம்எல்ஏ, கவுன்சிலர் அப்படின்னு வரும் மாநகராட்சி. அது பொறுத்த வரைக்கும் இப்போ முதலமைச்சரும் வரல, அமைச்சரும் வரல அப்படின்ற பட்சத்தில் அங்கே யார் ஃபஸ்ட்டாக இருப்பா, மெயினாக இருப்பாங்கன்னா மேயர் இருப்பாங்க. மேயருக்கு அடுத்தது அந்த ஆணையர் இருப்பாங்க. ஆணையருக்கு அடுத்தது எம்எல்ஏ, அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ஆணையர். ஆணையருக்கு அடுத்தது எம்எல்ஏக்கு அடுத்தது தான் கவுன்சிலர் அப்படின்னு வரும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மேயர் விலக்கி ஏற்றிட்ட பிறகு ஆணையர் தான் ஏற்றணும். ஆனால் ஆணையரை ஏற்ற விடாமல் நான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடம் பிடிச்சாங்க. இன்னொரு விஷயம், ரிப்பன் கட் பண்ணிட்டாங்க, துரு போய் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு எனக்கு தெரியாமல் நான் கட் பண்ணிட்டேன், பின்னாடி இருந்து கையை வந்து வெட்டுது, அப்போ எப்படி தெரியாமல் வெட்டுரும்? நான் ஏதோ ஒரு விஷயத்தில் வெட்டிட்டேன் அப்படின்னா என்ன, இது புரியலையே, அவ்வளோ நிதானம் இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே பிளான்டு அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. முதல்ல ஏன்னா இவங்க பின்னாடி நிற்கிறாங்க, முன்னாடி பக்கத்தில் நின்னா கூட ஏதோ ஒரு விஷயத்தில் நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்றது சொல்லலாம். பின்னாடி இருந்து கை வந்து முன்னாடி வந்து வெட்டுதுன்னா அப்போ இது எல்லாமே ப்ரீ பிளானோட தான் போயிருக்கிறாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. சபாநாயகருக்கு தெரிஞ்சிருக்கு. இங்கே வேணும்ட்டுக்குனே பல்லவி அவர்கள் தான் வாலண்டியராக போயிட்டு எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறாரு. ஸோ வாலண்டியராக நீங்களே போயிட்டு உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்துட்டு மொக்க வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. பயங்கரமாக கண்டிச்சிருக்கிறார் சபாநாயகர் அவர்கள். இது மாதிரி சின்ன இது வந்து எப்படி தெரியுமா, மேஸ் என்னை வந்து அவன் கிள்ளிட்டான் மிஸ், என்ன வந்து கேளுங்க மிஸ் அப்படின்ற மாதிரி இந்த சின்ன குழந்தைங்க சண்டை போடுற மாதிரி உங்கள் கிரேடை விட்டுட்டு நீங்களே கீழே இறங்கி இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்கிறது எந்த அளவுக்கு ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏங்க இங்கே வந்து மக்கள் தான் மெயின், நீங்கள் மக்களுக்கு வேலை செய்கிற பிரதிநிதி, அவ்வளோதான். இங்கே நீ பெருசா நான் பெருசா வா அடித்து காட்டிக்கலாம் அப்படின்றதும் இல்லை. சட்டமன்றத்தில் தேவையில்லாமல் இந்த விஷயத்தை வந்து டைமை தான் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சபாநாயகர் சொல்கிறத வச்சு பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போது மேயர் பிரியா அவர்கள் மேலே உரிமை மீறல் நோட்டீஸ் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா என்ன ரீசன், கரெக்டான ரீசன் இருக்குல்ல. ஏங்க எங்களை வந்து என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க சொல்கிறதுக்காக உங்களுக்கு முதல்ல புரோட்டோகால் விதியே என்ன உங்களுக்குன்னு தெரியவே இல்லை. புரோட்டோகாலை முதல்ல படிச்சுட்டு வந்துட்டு இது பண்ணியிருக்கணும். ஸோ எதுவுமே தெரியாமல் யாரோ சொன்னாங்க, யாரோ செய்கிறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, உரிமை மீறல் லெட்டர்ஸ் கொடுத்தீங்க, ஆனால் வாங்கி நோஸ் கட்டாங்க வந்து நீங்கள் தான். மேயர் பிரியா மேலே தப்பே கிடையாதுன்னு அப்படியே அப்பட்டமாக சபாநாயகர் அவர் சொல்கிறார். ஸோ வாலண்டியராக நீங்களே போய்ட்டு என்ன பண்ணிக்கிங்கன்னா நோஸ் கட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே விஷயமா இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தத்தில் சபாநாயகர்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில புரோட்டோகால் விதிகள் எம்எல்ஏக்கும் அமைச்சர்களுக்கும் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சில புரோட்டோகால் விதிகளை ஆணையர்கள், அதாவது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி ஆணையர்கள் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இவங்களுடைய மனநிலைமையாக இருக்குது. எதுக்கெல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க, எதுக்கெல்லாம் உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்குறாங்க பாருங்க. இதுதான் உங்களுக்கு இதுக்காக தான்ப்பா உங்களை வந்து சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்ற மாதிரி கூட நம்மளால் கேள்விகள் கேட்க தோணும். ஆனால் கேள்வி கேட்டால் இவங்களுக்கு பிடிக்காத, வேற யாருன்னா நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.